என் அன்பான பிள்ளையே, ஏன் இன்னும் அமைதியாக அழுகிறாய்? யாருக்கும் தெரியாமல் உன் வேதனையை மறைத்துக் கொண்டு வாழ்கிறாய். ஆனால் என்னிடம் எதுவும் மறைவாக இல்லை. நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் நான் பார்த்திருக்கிறேன். நீ நினைக்கிறாய், என் ஜெபம் வானத்தை தொடவில்லையோ? தேவன் என்னை மறந்துவிட்டாரோ என்று. இல்லை, என் பிள்ளையே. நான் உன்னை ஒருபோதும் மறந்ததில்லை. நீ அமைதியாக இருந்த நாட்களிலும் நான் உனக்காக செயல்பட்டுக் கொண்டிருந்தேன். என் வார்த்தை சொல்கிறது, அழுகை ஒரு இரவு தங்கும், ஆனந்தமோ காலையில் வரும். இந்த வசனம் ஒரு வாக்குறுதி. அழுகை நிரந்தரமானது அல்ல, அது ஒரு காலம் மட்டுமே. ஆனால் நான் தரும் சந்தோஷம் புதிய துவக்கத்தை உன் வாழ்க்கையில் உருவாக்கும். நீ இழந்ததை நினைத்து அழுதாய். மனிதர்கள் பேசிய வார்த்தைகளால் காயப்பட்டாய். நம்பியவர்கள் விலகிச் சென்றதால் மனம் உடைந்தது. உன் முயற்சிகள் பலமுறை தோல்வியடைந்ததால் இனி என்னால் முடியாது என்று எண்ணினாய். ஆனால் நான் இன்னும் உன் வாழ்க்கையின் கதையை முடிக்கவில்லை. உன் கண்ணீர் வீணாக தரையில் விழவில்லை. அது என் சந்நிதியில் ஒரு ஜெபமாக வந்தது. உன் வேதனை என் இதயத்தைத் தொட்டது. சரியான நேரத்தில் உன் கண்ணீரை சாட்சியாக மாற்ற நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இன்று நான் உன்னிடம் சொல்லுவது இதுதான், கடந்த காலத்தின் காயங்களைப் பிடித்துக் கொண்டு நிற்காதே. என்னை நம்பி ஒரு அடி முன்னே வா. உன் வாழ்க்கையில் நான் புதிய அத்தியாயத்தைத் தொடங்குகிறேன். இன்று நீ காணும் இருள் நிரந்தரமல்ல. என் வெளிச்சம் உன் பாதையில் உதிக்கப் போகிறது. கலங்காதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். இன்று உன் கண்ணீரின் முடிவுக்கான ஆரம்பத்தை நான் ஏற்படுத்துகிறேன். நீ இத்தனை நாள் சுமந்த பாரத்தை இனியும் தனியாக சுமக்க வேண்டாம். அதை என் பாதத்தில் வைத்துவிடு. உன் பலவீனத்தில் என் பலம் வெளிப்படும். நீ முடியாது என்று நினைக்கும் இடத்தில்தான் நான் அதிசயத்தை ஆரம்பிக்கிறேன். என் வார்த்தை சொல்கிறது, உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீ பலரிடம் உதவியைத் தேடினாய். சிலர் வாக்குறுதி கொடுத்தார்கள், ஆனால் நிறைவேற்றவில்லை. சிலர் உன் கண்ணீரை புரிந்து கொள்ளவில்லை. அதனால் நீ தனிமையாக உணர்ந்தாய். ஆனால் நான் உன்னை ஒருபோதும் தனியாக விடவில்லை. உன் அருகிலேயே நின்று உன் இதயத்தின் சத்தத்தைக் கேட்டுக் கொண்டிருந்தேன். நீ இழந்த ஆண்டுகளைப் பார்த்து வருந்துகிறாய். என் வாழ்க்கை ஏன் இப்படி மாறிவிட்டது என்று கேட்கிறாய். என் பிள்ளையே, உனக்காக நான் வைத்திருக்கும் எதிர்காலம் உன் கடந்த காலத்தை விட பெரியது. இன்று நீ பார்க்க முடியாததை நாளை நீ சாட்சியாகச் சொல்வாய். நம்பிக்கை இல்லாமல் தோன்றும் சூழ்நிலையிலும் என் கரம் செயல்படுகிறது. விதை மண்ணுக்குள் மறைந்து கிடக்கும் நாட்கள் வீணல்ல, அது அறுவடைக்கான ஆயத்தம். அதுபோல உன் காத்திருப்பும் வீணல்ல, உன் கண்ணீரும் வீணல்ல. நான் ஒவ்வொன்றையும் நன்மையாக மாற்றிக் கொண்டிருக்கிறேன். பயப்படாதே. இன்று நான் உன் உள்ளத்தில் புதிய தைரியத்தை ஊற்றுகிறேன். நேற்றைய தோல்வி நாளைய வெற்றியைத் தடுக்காது. மனிதர்கள் முடிந்துவிட்டது என்று சொன்ன இடத்தில் நான் இப்போதுதான் ஆரம்பம் என்று சொல்கிறேன். என் கரத்தை உறுதியாக பிடித்துக்கொள். சந்தேகத்தை விடு. விசுவாசத்தோடு முன்னேறு. உன் கண்ணீரின் நாட்கள் எண்ணப்பட்டுவிட்டன. என் சமாதானமும் என் கிருபையும் உன் வாழ்க்கையை நிரப்பப் போகிறது. இன்னும் கொஞ்சம் பொறுத்திரு. நீ ஜெபித்த பதிலை விரைவில் காண்பாய். என் பிள்ளையே, இந்த நாளை பயத்தோடு அல்ல, என் சமாதானத்தோடு தொடங்கு. இன்று நீ இந்த வார்த்தையைக் கேட்பதால் உன் இருதயத்தில் புதிய நம்பிக்கையை நான் விதைக்கிறேன். என் வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னைக் காப்பாராக. இன்று நீ செல்லும் ஒவ்வொரு இடத்திலும் என் கரம் உன்னை வழிநடத்தும். உன் வேலைகளில் என் ஞானத்தைத் தருவேன். உன் குடும்பத்தின் மேல் என் பாதுகாப்பு இருக்கும். உன் மனதில் இருந்த கவலைக்கு பதிலாக என் சமாதானத்தை நிரப்புவேன். மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் உன்னை அறிவேன். உனக்குத் தேவையானதை சரியான நேரத்தில் நான் கொடுப்பேன். இன்று எதிராக நிற்கும் ஒவ்வொரு தடையையும் கடக்க உனக்கு பலம் தருவேன். இந்த நாள் சாதாரண நாள் அல்ல, என் கிருபையும் என் இரக்கமும் என் ஆசீர்வாதமும் உன்னோடு இருக்கும். விசுவாசத்தோடு முன்னேறு. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இத்தனை நாட்களாக நீ சுமந்த பாரத்தை இன்று என் பாதத்தில் வைத்துவிடு.
உன் தோள்கள் சோர்ந்திருக்கலாம், ஆனால் என் கரங்கள் ஒருபோதும் சோர்வதில்லை. நீ அழுத இரவுகள் அனைத்தையும் நான் பார்த்தேன். இன்று முதல் உன் வாழ்க்கையில் புதிய விடியலை நான் கொண்டு வருகிறேன். என் வார்த்தை சொல்கிறது, பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் பிள்ளையே, நீ இழந்ததை எண்ணி வருந்தாதே. நான் உனக்காக வைத்திருப்பது, நீ இழந்ததைவிட மேலானது. இன்று உன் கண்களுக்கு வெறுமையாகத் தெரியும் இடத்தில் கூட நான் ஆசீர்வாதத்தின் விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறேன். சரியான நேரத்தில் அவை கனியாகும். நீ உன்னைப் பற்றி குறைவாக நினைக்காதே. மனிதர்கள் உன்னை நிராகரித்ததால் நானும் உன்னை நிராகரித்து விட்டேன் என்று எண்ணாதே. நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். என் அன்பு உன் தகுதியின் அடிப்படையில் அல்ல, என் கிருபையின் அடிப்படையில். இன்று உன் இதயத்தில் இருந்த பயத்தை நான் அகற்றுகிறேன். நாளை என்ன ஆகுமோ என்று கவலைப்படாதே. உன் நாளையை நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன். உனக்கு நன்மையான பாதையை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே, என்னை நம்பி முன்னேறு. நினைத்துப் பார். கடந்த காலத்தில் முடியாதது என்று தோன்றிய பல காரியங்களை நான் செய்து முடித்திருக்கிறேன். அதே நான் இன்றும் மாறவில்லை. உன் வாழ்க்கையிலும் மீண்டும் அதிசயம் செய்வேன். எனவே கண்ணீரைத் துடைத்துக்கொள். தலையை உயர்த்திக்கொள். உன் விடுதலையின் நேரம் நெருங்கிவிட்டது. இன்று நான் உன் இருதயத்தில் சமாதானத்தை ஊற்றுகிறேன். விரைவில் என் தேவன் எனக்காக செய்தார் என்று நீ மகிழ்ச்சியோடு சாட்சி சொல்லும் நாளை நான் உனக்குக் கொடுப்பேன். என் அன்பான பிள்ளையே, இவ்வளவு தூரம் உன்னை நான் நடத்தி வந்தேன். இனி உன்னை கைவிடுவேன் என்று ஏன் நினைக்கிறாய்? உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உன் கண்ணீரின் கடைசி பக்கத்தை எழுதும் நேரம் நெருங்கிவிட்டது. என் வார்த்தை சொல்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஏசாயா 43:19. நீ கடந்த காலத்தின் வலியை நினைத்து வாழ வேண்டாம். நான் உனக்காக புதிய பாதையை உருவாக்குகிறேன். மனிதர்கள் மூடிய கதவுகளைப் பார்த்து அழாதே. உனக்காக யாராலும் மூட முடியாத கதவை நான் திறக்கப் போகிறேன். உன் ஜெபங்கள் என் சந்நிதியில் வீணாகவில்லை. நீ அமைதியாக சிந்திய கண்ணீரும் இரவில் சொன்ன ஜெபமும் யாரிடமும் சொல்லாத வேதனையும் எனக்குத் தெரியும். அதற்கெல்லாம் என் நேரத்தில் நான் பதில் தருவேன். இன்று நான் உன் உள்ளத்தில் இருந்த பயத்தை அகற்றி புதிய விசுவாசத்தை நிரப்புகிறேன். நீ தனியாக நடக்கவில்லை. நான் உன் முன்னே செல்கிறேன். தடைகளை அகற்றுகிறேன். விழாமல் என் கரத்தால் உன்னை தாங்குகிறேன். உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன். உன் வேலையை நான் வழிநடத்துவேன். உன் உடைந்த மனதை நான் சுகப்படுத்துவேன். இன்று முதல் உன் வாழ்க்கையில் நம்பிக்கையின் ஒளி அதிகரிக்கும். என் பிள்ளையே, இன்னும் கொஞ்சம் பொறுத்திரு. கண்ணீரால் விதைத்த நாட்கள் முடிவடைகின்றன. மகிழ்ச்சியோடு அறுவடை செய்யும் காலம் வந்துவிட்டது. என்னை நம்பு. நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற தேவன். உன் கண்ணீர் சந்தோஷமாக மாறும் நாளை நீ விரைவில் காண்பாய். என் சமாதானம் என்றும் உன்னோடு இருக்கும். இந்த வார்த்தைகளை நீ கேட்டது தற்செயலாக அல்ல. உன் இருதயம் சோர்ந்து போன நேரத்தில் உன்னிடம் பேச நான் இதை அனுமதித்தேன். உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. நான் எழுதிக் கொண்டிருக்கும் அழகான அத்தியாயங்கள் இன்னும் இருக்கின்றன. என் வார்த்தை சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ரோமர் 10:11. இன்று முதல் உன் கண்களை கண்ணீரின் மேல் அல்ல, என் வாக்குறுதிகளின் மேல் வை. சூழ்நிலைகள் மாறவில்லை என்றாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதே உன் மிகப்பெரிய நம்பிக்கை. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் ஒவ்வொரு அடியையும் நான் வழிநடத்துவேன். நீ இழந்த சமாதானத்தை நான் திரும்பக் கொடுப்பேன். உடைந்த நம்பிக்கையை நான் புதுப்பிப்பேன். மூடிய கதவுகளுக்கு முன்னால் நிற்காமல் நான் திறக்கும் புதிய பாதையில் நட. உன் கடந்த காலம் உன்னை வரையறுக்காது, என் கிருபைதான் உன் எதிர்காலத்தை உருவாக்கும். இன்று இந்த நிமிடத்திலேயே உன் கவலைகளை என் கைகளில் ஒப்படை. பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை விடு. பயத்தை விடு. சோர்வை விடு. என்னை முழு இருதயத்தோடு நம்பு.
நான் உனக்காக போராடுகிறேன். நீ அமைதியாக இருந்தாலும் நான் செயல்படுகிறேன். என் பிள்ளையே, இன்னும் சிறிது காலம். உன் கண்ணீர் சாட்சியாக மாறும். உன் வலி வெற்றியாக மாறும். இன்று உன்னை பார்த்து இறங்குபவர்கள் நாளை நான் செய்த அதிசயத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். நினைவில் வைத்துக்கொள். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னைத் தாங்குகிறேன். உன்னை நேசிக்கிறேன். உன் கண்ணீர் முடியும். என் சமாதானம் உன் இருதயத்தை நிரப்பும். என் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் பெருகும். நான் உன் ஆண்டவர். என்னை நம்பு. உன் சிறந்த நாட்கள் இன்னும் முன்னால் இருக்கின்றன. ஜேவி